என்னை புகழாதே. அம்மா, நீ இன்னைக்கு அழகா இருக்க. அடி, ஏதாவது வேணும்னா நேரடியாக கேளு. இது என்ன கெட்ட வழக்கம்? காரியம் ஆகணுங்கிறது ஐஸ் வைக்கிறது. இந்தாம்மா, வேண்டியவங்களுக்கெல்லாம் அனுப்பிடு, அழகா அச்சடிச்சிருக்கான் என்று அவளுடைய திருமண அழைப்புதல் கட்டை அப்பா கொடுத்த போது நினைத்தும் பார்த்திருப்பாளா? தொலைபேசியில் எல்லாரையும் அழைத்து கல்யாணம் நின்று விட்டது என்று சொல்ல நேரிடும் என்று. பரிசு பொருட்களுடன் எல்லாரும் வந்து வைத்தால் அது வேறு துக்கம். அந்த எண்ணம் முதுக்கையிலேயே அப்படி என்ன துக்கம் வந்துவிட்டது இப்போது என்று தன் மீது நளினி ஆத்திரப்பட்டாள். ஏதோ இதுவரைக்கும் காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விட்டதே என்று நிம்மதி அல்லவா அடைய வேண்டும்? பாம்பு யார்? மணிவண்ணனா? நம் மனம்தான் எத்தனை சீக்கிரம் மாறுகிறது. லேசாக சிரிப்பு கூட வந்தது நளினிக்கு. அடே அப்பா, அவனை பற்றி நினைக்கும் போதே தான் துடித்த துடிப்பென்ன! தனக்குத்தானே சிரித்து கொண்டதும், நிமிடத்துக்கோ நிமிடம் கண்ணாடி முன் நின்று தன் அழகை ரசித்ததும், பாட்டு முணுமுணுத்ததும், முதன்முறையாக அவளை பார்த்தபோதே, நீங்க எப்போ லைப்ரரிக்கு வந்தாலும் உங்களுக்கு பக்கத்துல எனக்கு இடம் பிடிச்சு வைங்க என்று சொல்வதனால் தான் அவரை எவ்வளவு தூரம் கவர்ந்திருக்க வேண்டும் என்ற பெருமைதான் உண்டாயிற்று அவளுக்கு. நளினி, அன்னைக்கு உன் பக்கத்துல இடம் கேட்டேன், இப்போ எப்பவும் என் பக்கத்திலேயே இருப்பியான்னு கேட்க தோணுது. உன் அழகை தரிசிச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்ல என்று சினிமா வசனம் பேசினான். ஒரு நாள் எங்க அப்பா கிட்ட வந்து பேசுங்க, சற்றே நாணியபடி நளினி பதிலளித்த போது அவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. அந்த அப்பா வேண்டாம் என்றால் வேறு ஒருவனுக்கு கழுத்தை நீட்டி விடுவாளோ? உங்க அப்பாவை கேட்டுக்கிட்டா என்னோட சுத்தின? எப்போதும் அதிராத குரலில் பேசியவர் எதற்கு இந்த கோபம்? அவள் மீறண்டு போனதை பார்த்து மணிவண்ணனின் தைரியத்தில் சிறிதளவு திரும்பியது. அவள் தோளை பற்றி அணைத்து கொண்டான். சாரிடா, எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோங்கிற பயம் என்று மன்னிப்பும் கேட்டுக்கொண்டான். அப்படியே ஒருவரை ஒருவர் உராய்ந்தபடி அந்த பூங்காவில் நடந்து கொண்டிருந்த போது அந்த குரல் கேட்டது. ஹலோ நளினி. டேய் சங்கர், நீயா? உன்னை பார்த்து எத்தனை வருஷமாச்சு? இந்த உலகத்துல தான் இருக்கியா? கலகலவென்று சிரித்தால் மணிவண்ணனின் முகம் சிரித்தது. யார் இந்த தடியன்? ஒரு மரியாதைக்காகவது எனக்கு ஒரு ஹலோ சொல்லி இருக்க வேண்டாமா? என்னடா, முந்தி சோனியா இருப்ப, இப்ப ரொம்ப குண்டாயிட்டியே. உற்சாகமாக பொறிந்து தள்ளிய நளினியை கண்களை குறுக்கி கொண்டு பார்த்தான் மணிவண்ணன். சந்தேகமும் பொறாமையும் கொப்பளித்தன பார்வையில். அப்போதுதான் பக்கத்தில் ஒருவன் இருப்பதே நினைவுக்கு வந்தவளாக அறிமுகம் செய்ய ஆரம்பித்தாள். இது சங்கர். நாங்க 2 பேரும் கிண்டர் கார்டனிலிருந்து 12 வருஷம் ஒன்னா படிச்சோம். தமிழ் சங்கத்தில் துடிப்பா இருப்போம். எத்தனை சண்டை போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா சங்கர்? பேசிக்கொண்டே போனவளை ஒரு அனல் பார்வை பார்த்துவிட்டு எதிரில் இருந்த எதிரியை பார்த்து சரி பார்க்கலாம் என்று அவள் கையை பிடித்து இழுக்காத குறையாக அப்பால் நடந்தான் மணிவண்ணன். பாடிய தோழினிடம் விடைபெறவும் மறந்து குற்றம் புரிந்தவள் போல் நிழலாக காதலனை தொடர்ந்தாள் நளினி. அவளை அடக்கிவிட்ட பெருமிதத்துடன், எப்பவோ ஒன்னா படிச்சிருந்தா என்ன, அதுக்காக இப்படி கண்ட ஆம்பளை கிட்ட கொஞ்சி குழாமணுமா என்று மிரட்டிய மணிவண்ணனின் தலையுடன் குரலும் உயர்ந்தது. நாளைக்கு கல்யாணம் ஆகிவிட்டாலும் இந்த குணம்தானே வரும். வாயெடுத்து போயிட்டு நளினிக்கு. செல்லமாக அவளை இடித்தான் மணிவண்ணன். என்ன செய்யறது நளினி? நீ எனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறது தப்பா? என்னை அவ்வளவு பைத்தியம் அடிச்சிருக்க நீ. தன் தடுமாற்றத்தை மறைக்க நளினி சிரிக்க முயன்றாள். அதிகம் யோசிக்காது எதற்குள்ளேயோ காலை விட்டு விட்டோமோ, இவரிடம் அப்படி என்ன பிடித்து போயிற்று எனக்கு? அவளுடைய குழப்பத்தை கவனியாது, எங்க அம்மா அவங்க மருமகளை பார்க்க ஆவலா இருக்காங்க நளினி, இப்பவே வா என்று அழைத்து போனான். நளினியை மேலும் கீழும் பார்த்த பார்வதி அம்மாளின் முகம் சுருங்கியது. ஒரு தோடுதான் போட்டிருக்க, அதுவும் கண்ணுக்கு தெரியாத மாதிரி. மற்றபடி பொட்டு தங்கத்தை கூட காணோமே, பாங்கிலையாவது வச்சிருக்கீங்களா? அவமானத்தால் சுருங்கிய நளினியை பொருட்படுத்தாது பார்வதி தன் போக்கில் அடுக்கினாள். மணி எனக்கு ஒரே மகன், கருப்புத்தான், ஆனாலும் ஆம்பளை இல்லையா? அவனோட படிப்புக்கு 50,000 லட்சம்னு கொடுத்து அதோட 50 பவுன் நகையும் போட எங்க சொந்தக்காரங்களே தயாரா இருக்காங்க. ஏதோ ஒன்ன அதிர்ஷ்டம் அவனுக்கு உன்னை பிடிச்சு போச்சு. அதுக்காக சும்மா பண்ணிக்க முடியுமா? ஒரு 20,000 ரிங்கிட்டாவது கையில் கொடுப்பார் இல்லங்கப்பா. மெல்ல திரும்பி காதலனை ஒரு பார்வை பார்த்தால், நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று எப்போதும் போல் ஆதரவாக ஏதாவது சொல்வான் என்ற எதிர்பார்ப்புடன், அவனோ எனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பது போல் தலையை திருப்பி எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தான். நடந்ததை கேட்டு அப்பா ஏன் என்று கொதித்தெழவில்லை. ஆச்சரியப்பட்டாள் நளினி. பெண்ணை பெத்துட்டா இதுக்கெல்லாம் பயப்பட முடியுமாமா?
35 வருஷம் உழைச்சு நான் சேர்த்து வச்சிருக்கிறதை உனக்கில்லாம வேற யாருக்காக செலவழிக்க போறேன் என்று பாசத்தை கொட்டினார். உடனே அவசரமா அவ்வளவு புரட்ட முடியுமோ என்னமோ என்று கவலைப்பட்டு விட்டு வட்டிக்கு வாங்கினா போச்சு என்று வயதுக்குரிய நிதானத்துடன் பேசிய போது தந்தையை ஒரு புதிய மரியாதையுடன் பார்த்தாள் நளினி. கல்யாண பத்திரிகையை கையில் எடுத்த போது அதுவரை எழுந்த கவலை, குழப்பம் எல்லாம் மறைந்தன. நளினி மணிவண்ணன் என்று மந்திரம் ஜபிப்பது போல் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து கொண்டால் அடிநாக்கில் இனித்தது. இனி யாருக்கும் பயந்து திரைப்படங்களுக்கு போக வேண்டியதில்லை. உரிமையுடன் என் கணவரின் கையோடு என் கையை கோர்த்து கொண்டு எங்கு வேண்டுமானாலும் போகலாம். நான் அணிய வேண்டிய உடைகளை அவர் தேர்ந்தெடுப்பார். நான் அவருக்கு பிடித்த வகைகளை சமைத்து போட்டு அத்தையிடம் கேட்க வேண்டும் அவருக்கு என்னென்ன பிடிக்கும் என்று. சிந்தனையில் ஒரு சறுக்கல். மாமியார் என்று சொல்லி ஒரு துரும்பை எடுத்து போட்டால் கூட துள்ளுமாமே. தலையை இருபுறமும் வேகமாக ஆட்டி அந்த வேண்டாத எண்ணத்தை தள்ள முயன்றாள் நளினி. ஆரம்பத்தில் அப்படித்தான் கெடுபிடியாக இருக்கும். ஒரு பேரனை பெற்றுக் கொடுத்தால் கற்பனை போன திசையை உணர்ந்து நளினியின் முகம் சிவந்தது. நளினி, யார் வந்திருக்காங்க பாரேன் என் தந்தையின் உற்சாக குரல் கேட்டது. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் கூட இல்லை, அதுக்குள்ள அவசரத்தை பாரு. போலி கோபமும் வெட்கமுமாக நளினி வெளியே வந்தால் எத்தனை வருட பழக்கம், இப்போது என்ன புதிதாக வெட்கம்? தன்னிடம் தோன்றிய மாறுதல் அவளுக்கே வேடிக்கையாக இருந்தது. உட்கார நேரமில்ல மாமா. அவளை கவனியாது வேகமாக பேசினான் மணிவண்ணன். அம்மா ஒரு செய்தி சொல்லி அனுப்பினாங்க. நீங்க சொன்னதுக்கு மேல 10 பவுன்ல ஒரு நெக்லஸ் போடணுமாம், அப்பத்தான் சபையில் கௌரவமா இருக்கணும்னாங்க. இந்த இடத்தில் ஓர் அசாதாரணமான மௌனம் நிலவியது. என்னமாமா யோசனை? உங்க பொண்ணுக்குத்தானே செய்ய சொல்றோம். நானா வளையலும் நெக்லஸும் போட்டுக்க போறேன். அதற்கு மேலும் பொறுமையாக இருக்க முடியவில்லை நளினியால். இப்படி ஒரு அம்மா பிள்ளையா இருக்கிறதுக்கு வளையல் போட்டுக்கிட்டா ஒன்றும் தப்பில்லை என்று ஆங்காரத்துடன் கத்தியவள் கையில் இருந்த பத்திரிகையை 2ஆக கிழித்தாள். நளினி பதறினார் தந்தை. சுயபுத்தி இல்லாம அம்மா பேச்சுக்கு தாளம் போடுறதோட என்னால் வாழ முடியாதுப்பா. இவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அந்த பண்டிகை இந்த பண்டிகைன்னு ஏதாவது சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க என்று புரிந்தவள், நான் மட்டும் என்னப்பா விலை போகாத சாமானா என்றபோது குரல் கம்மியது. வெறுப்புடன் அவனை பார்த்தால் கரிய முகம் மேலும் கருக்க விறுவிறுவென்று வெளியே நடந்தான் மணிவண்ணன். ஏதோ சொல்ல வந்த தந்தையை பேச விடாது. நல்ல வேளை அவங்க குணம் கல்யாணத்துக்கு முன்னாலேயே தெரிஞ்சு போச்சு. எனக்காக வேற ஒருத்தர் பிறந்திருக்க மாட்டாரா என்ன என்று அந்த சமாச்சாரத்திற்கு ஒரு முடிவு கட்டினாள் நளினி. இனிமேல் யார் என்ன புகழ்ந்தாலும் மயங்கிவிடக் கூடாது என்று அவள் முடிவெடுத்தது அப்போதுதான். நன்றி.